ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இட்லிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பூண்டு பொடி கார்லிக் பவுடர் இதை தான் நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ஒரு பேனை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பு 150 கிராம் உளுத்தம் பருப்பு நம்ம போட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி நல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. பூண்டு சாப்பிட்டா எவ்வளோ நல்லதுன்றது நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக இதை நம்ம பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம கடலைப்பருப்பு, இது ஒரு 3/4 கப் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம 2 பருப்பையும் ஒன்றா சேர்த்து நம்ம கோல்டன் ப்ரௌன் அந்த கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போது நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் அந்த ஒரு நிறத்தில் இந்த நம்மளோட உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே பேனில் இப்போ நம்ம வெள்ளை எள்ளு இது எடுத்திருக்கேன். இது 75 கிராம் வெள்ளை எள்ளு ப்ளஸ் உடச்ச கடலை, பொட்டுக்கடலை சொல்லுவாங்களே, இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை எதுக்கு சேர்க்கிறோன்னா இதில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதனால தான் நம்ம பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை நம்ம செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு 15 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போது இது கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கொப்பரை தேங்காய், எங்கள் வீட்டில் கொப்பரை தேங்காய் இருந்தது, அதை நான் துருவி அது ஒரு 3 ஸ்பூன் கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கணும். நம்ம கொப்பரை தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி பூண்டு பொடி செஞ்சோன்னா ஒரு மாதம் கெடாமல் இருக்கும். இல்லை நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா துருவி அதை வதக்கி போட்டுக்கலாம். ஆனால் அது நம்ம லாங்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள்லேயே ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதையும் நம்ம இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பேனை வச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா வர மிளகா நான் காஷ்மீரி சில்லி
இது வந்து எப்போவுமே நான் எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் செய்வேன். அது எதுக்குன்னா கலர் தரும். மற்றபடி நம்மளுக்கு நார்மலாக இருக்க வர மிளகா ப்ளஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க. கருவேப்பிலை சும்மா ஒரு 2 கொத்து மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. கம்மியாக காரம் வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஃபைனலாக பூண்டை தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பூண்டு ஃப்ரை பண்ண அந்த பேனில் ஜிஞ்சிலி ஆயில், அதாவது நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு நம்ம இந்த மாதிரி பூண்டை வந்து தோலோட இடித்து ஒன்றும் பாதியாக இடிச்சுக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக அது கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பூண்டை இடிச்சிட்டு நம்ம நல்லெண்ணெயில் இல்லாட்டி தேங்காய் எண்ணெயிலையும் வதக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் நம்ம இந்த பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பூண்டு பார்த்தீங்களா எப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குன்ட்டு. இப்படி தான் நம்ம பூண்டை வந்து நல்லெண்ணெய் ஆயில் விட்டு இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதோட பதம் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கையில் எடுத்து இப்படி அமுக்கும்போது அது பவுடர் மாதிரி வந்துடணும். சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆறுனா இன்னும் நல்லா வந்து மொறு மொறுன்ட்டு உடையும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் பூண்டை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பூண்டு இப்படி எடுத்து நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணால் பூண்டு வந்து அப்படியே மொறு மொறுன்ட்டு உடையும். இந்த மாதிரி தான் பூண்டை நம்ம கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கணும் நல்லெண்ணெயில். இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த பருப்பெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குன்ட்டு. இப்போது இது கூட நம்ம சில பொருட்களை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு நம்ம இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அப்புறமா நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கலை. இப்போது நம்ம பூண்டு வறுத்தோம் இல்லையா, அந்த பூண்டு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இட்லி கூட, சூடான இட்லி கூட நம்ம இந்த பூண்டு பொடியை எண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம சேனலை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்.